ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த நம்ம ரிவெஞ்ச் ஆஃப் த இன்பிரடட் ஷார்ட் ஹவுண்ட் மாங்காவோட பார்ட் 9 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க வரும். ஸோ வீடியோவில் பொறுத்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம அடால்ஃப் மார்க் வந்து இல்லை, இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அதுவும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்சு என்னாலே வந்து இதை தோக்கடிக்க முடியாது போலையே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து யோசிக்கலாம். ஸோ என்னோட மெமரி கரெக்டாக இருந்துச்சுன்னா இவங்க தான் எஸ் ரேங்கோட மேடம் 8 legs அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ டக்குன்னு கேமஸ் வந்து கற்று பார்ப்பாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து வாயை அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க, நீங்கள் இந்த மாதிரி சவுண்டு போட்டிங்கன்னா அது வந்து நம்மளை கண்டுபிடிச்சிரும், அதுக்கு வந்து கண்ணு ஒழுங்காக தெரியாது, ஆனால் அதுக்கு வந்து ஹியரிங் சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், நம்மளால் ஈவன் சென்ஸ் கூட பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஸோ அந்த ராக் மவுண்டைன் இருக்குல்லையா, நாயர் மவுண்டைன், ஸோ இங்கே எங்கே என்னென்ன நடக்கும், ஸோ அதுவும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்றது, அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹாரர் ஸ்டோரியாக வந்துட்டு இது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு ஜென்ரேஷனாக த மேடம் வித் 8 legsன்ற மாதிரி. ஸோ இது அந்த ஸ்டோரியோட பேரே, ஹாரர் ஸ்டோரியோட பேரே வந்து பார்த்திங்கன்னா த மேடம் வித் 8 legs தான். இது ஒரு ஸ்டோரியாக மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து எல்லாருமே உண்மையாக பார்க்குறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ரொம்பவுமே லைக் ஃபைனல் பாஸ் மாதிரி இது. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்றதுனால அதை தோக்கடிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் இல்லையா. இப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே சொல்கிறான் இதோட ரிஸ்க் ரேட்டிங் வந்து எஸ்கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, அப்போ எல்லாருமே வந்துட்டு யார் தான் போய் அட்டாக் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட ஆசிட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மேலேயும் பட்டு எல்லாரும் பாதி பேர் அங்கேயே செத்துருவாங்க. ஸோ டக்குன்னு ஒருத்தனோட முடி மேலே படும்போது அவங்க கூட முடிவை வெட்டி போட்டு ஓடி போயிடுவான். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், ஸோ இங்கே போகிறதுக்கு யார் வந்து கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லும் போதே ஒருத்தர் வந்து ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறோம் பார்க்குறீங்களா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுறான். ஸோ அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேடம் 8 legsோட ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இவனோட வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்தா டக்குன்னு அது குத்தி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இவனே வந்து கொண்டுடுது. ஸோ நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி எல்லாமே அது நடந்துட்டுருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பண்ணுனா கரெக்டான தைரியம் வேணும், அதுவும் இல்லாமல் இதை செய்கிற அளவுக்கு தகுதியோடு இருக்கிறது இங்கே ஒரே ஒரு ஆள் தான், அது நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா இறங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அப்போ எல்லாருமே வந்துட்டு லைக் பாதி பேர் வந்து ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க, பாதி பேர் வந்து வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூசைட் மிஷன் மாதிரி தான், என் கண்ணுக்கே அப்படி தான் வந்து தெரியுது. ஏன்னா இவன் இருக்கிறது 15 வயசு தான். ஈவன் நம்ம ஸ்டோரியோட லாஜிக் படி பார்த்தா எல்லா ஸ்டோரிலையும் வந்துட்டு ஹீரோ ஜெயிச்சிருவானுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவன் இருக்க 15 வயசில் இவனால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எஸ் ரேங்க் ரேட்டிங் இருக்க ஒரு மான்ஸ்டர் வேறு, அதுவும் இல்லாமல் ஜென்ரேஷனாக எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி பேசுகிறாங்க இல்லையா. அப்போ நம்ம ஹீரோ ஓகேன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அடால்ஃப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கேமஸை தூக்கிட்டு ஓட வந்து பார்க்குறாரு. அப்போ தான் வந்துட்டு திருப்பி அவனுங்களாம் ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவானுங்க. அதுக்குள்ளே திருப்பி வந்து எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு கொண்டுருது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட விடுங்க, நான் வந்து இந்த டெரிட்டரி வந்து காப்பாற்றுறேன், ஸோ அவங்களோட காலை சீக்கிரமாக போயிட்டு என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக கட்ட முடியும், ஸோ அப்படி காலை வந்து கட்டிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நான் வந்து போகிறேன்ற மாதிரி போகிறான். ஸோ கேமஸோட கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டிசிஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியுது. அவங்க வந்துட்டு விக்கர் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து தூக்கிட்டு ஓடிடுறாரு கேமஸை. ஸோ கேமஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு விக்கர் சீக்கிரமாக வந்துருன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ்கெட்பால் டெரிட்டரியோட டிஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வந்து காரணமாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட டெத்தை வந்து நான் ஃபேக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஹியூகோவோட கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து வரமாட்டேன், நான் வந்து என்னை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன சொல்ல வரான்னா, அவனோட டெத் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேக் ஆக்கி விட்றலாம், அதாவது அவன் செத்த மாதிரி காமிச்சு ஹியூகோட சர்வேலன்ஸ் கீழே வராத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணுன்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அப்போ தான் வந்து அவனால் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த 10th டெக்னிக் வந்து கற்றுக்க முடியுன்றதுனால நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவனோட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா வெளில காட்டுறதுக்காக போகிறான். ஸோ பயங்கரமான ஒரு ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது அந்த இடத்துல. ஸோ ஈவன் அந்த ரிவர் ஸ்டிக்ஸோட பிளெஸிங் இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் அவன் வந்து இவ்வளோ நேரமாக வந்து தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ரொம்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக நான் வந்து செத்துருவேன், ஸோ அதனால் நான் வந்து பார்த்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து முன்னாடி போகிறான். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பெரிய பீமே வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து 5th டெக்னிக்காக 4th டெக்னிக் யூஸ் பண்ணுவான், 5th டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவான், பாஸ்கெட்பால் கிளானோட 5th டெக்னிக்கு. ஸோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் அவனோட மானா வந்து அவன் கன்சியூம் பண்ணாமல் வச்சுருப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டாக் பண்ணுவான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அதோட அட்டாக்கும் இவனோட அட்டாக்கும் கம்பைன் ஆகி ஒரு பெரிய பீமே வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட
ஹீரோட ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் நம்ம ஹீரோட ரெட் மானா வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு, மானா இல்லை ரெட் ஆரா வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்டே வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆரா, ஸோ அது வந்து அப்படியே சுற்றி வலிக்குது. ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அவனோட ஆரா வந்து எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓடி போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரோட கண்ணுக்குமே வந்துட்டு அந்த ஆரா வந்து அந்தளவுக்கு லைக் வெளிச்சமாக வந்து தெரியுது. அவங்களால ரெசிஸ்ட் கூட பண்ண முடியல. அப்போ கேமஸ் வந்து அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. ஏன்னா விக்கர் வந்து செத்துட்டான்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமா. ஸோ அதனால் எப்படி வந்து ஒரு 15 வயசு பையனால் ஜெயிக்க முடியுன்றதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இங்கேயே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எல்லாருமே அழுகுறாங்க. ஈவன் நம்ம ட்ரிபிள் ஹெச்சே வந்து பார்த்திங்கன்னா அழுகுறானுங்க. ஸோ அப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், நம்ம ஹியூகோ வந்து கொண்டிருப்பான் இல்லையா. ஸோ அந்த சினாரியோ வந்து திருப்பி வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ அவனுக்கு எப்பப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறானோ அப்போல்லாம் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாருமே நின்றுட்டுருப்பாங்க. ஹியூகோ வந்து அதாவது அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ ஹியூகோ வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி நின்று போயிடுவான். ஸோ கடைசியில் நான் வந்து உன்னை கண்டிப்பாக கொல்லுவேன்டா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பி உட்காந்து அதை பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஸ்டோரி என்ன ஆகும்னா, இந்த இடத்துல அவன் அந்த அட்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களா, அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். கடைசியாக கண்ணை முழிச்சு பார்த்தா அவன் எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் இந்த மேடம் 8 லெக்ஸ் கூட தானே சண்டை போட்டுருந்தேன், எப்படி நான் வந்து உயிர் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த க்ரூஷியலான மூமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட மாட்டாங்க. அப்போ நான் என்னத்துக்கு செத்து போயிருக்கணுமே, எப்படி வந்து தப்பிச்சேன். அதுவும் இல்லாமல் என்னோடய மசில்ஸு வெயின்ஸு எதுவுமே வந்து மூவ் பண்ண முடியல. என்னோடய போன்ஸ் கூட வந்து செம்மையாக அடி வாங்கிடுச்சு போல். அதுவும் இல்லாமல் என்னால் நடக்க முடியுமான்னு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு லைட்டாக எழுந்திரிச்சு பார்க்குறான். பரவாயில்ல நடக்க முடியுதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்க்குறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனோட கழுத்தில் ஒரு கயிறு வந்து கட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யாரோ வந்து காப்பாற்றிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என்னோட பிளான் படி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஷேடோ டாக் அதுக்கப்புறம் கேமஸு அடால்ஃப் எல்லாருமே வந்துட்டு நான் வந்து செத்துட்டு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. சரி எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த டென்ட்டை விட்டு வெளில வந்து பார்க்குறான். ஸோ பார்த்தா இது ஆக்சுவலாக வந்துட்டு பேலக்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ பேலக்ஸ் யாருன்னு உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம பார்பேரியன் ட்ரைபோட ஒரு ஆளுங்க ருக்கோக்கோ அதுக்கப்புறம் பேலக்ஸ் இருப்பாங்களே. ஸோ அதில் பேலக் கேம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் நான் என்னத்துக்குறா இங்கே இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ மேபி இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல முன்னாடி பின்னாடி இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே பண்ண முடியல, நான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன், பட் திரும்பி வந்து அது இதுவாகிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் மிடில் இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் எனிமே பாஸ்கெட்பால் கிளான்ஸ் அவனுக்கு தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் மாட்டினா செத்துருவோம் போலேன்ற மாதிரி பார்த்தா அவனுக்கு பின்னாடி நிறைய ஆளுங்களை வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கானுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்பால் கிளானோட சோல்ஜர்ஸ் தான். ஸோ அதுவும் இல்லாமல் மார்க் கிளான் சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்களாம் வந்து கோட்டத்துக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. பரவாயில்லையே எந்திரிச்சிட்டியா, யாருன்னு தெரியுதா, பேலக் கிளான்ஸ் தான் நாங்கள்லாம். ஸோ உன் கண்ணுக்கு முன்னாடி உன்னோட சோல்ஜர்ஸ் வந்து கொல்ல போகிறானுங்க, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. அதுவும் இல்லாமல் நீயும் இங்கே செத்துருவேன்னு நினச்சேன், பரவாயில்ல உன்னை வந்து நீ வந்து தப்பிச்சிட்ட, உனக்கு வந்து லக் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த சைக்கோ வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நீ நாயாக தான் இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. அவன் உடனே அவனோட ஆரா வந்து ரிலீஸ் பண்ணும்போது இவனோட கண்ணியே அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். ஏன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டான் இல்லையா, ஆல்ரெடி அவன் இன்ஜூர் ஆனதுனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நான் வந்து உன்னோட மூஞ்சை பார்த்து வச்சுட்டேன்ப்பா, ஸோ கண்டிப்பாக என்னோட பாடி ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா நான் வந்து யாருன்னு காட்டுன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தில் வந்து போகிறான். ஸோ இந்த கயிறோட எண்டில் தான் உன்னோட ஓனர் இருப்பாங்க, சீக்கிரமாக போன்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அந்த கயிறை பிடிச்சிட்டே வந்து தேடி போயிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த எண்டுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது குளத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, யார் அவங்க டீமன் ஸ்லேயரில் மிட்சுரி சீனு, அதை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரியே எனக்கு வந்து தெரிஞ்சு. ஆனால் ஒரே டைமில் தான் வந்து அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சுவலாக மிட்சுரி வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ லைட்டாக குனிடான்ற மாதிரி சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக குனிவான். உடனே கயிறை பிடிச்சி ஒரு இழுத்து விட்டு இந்த சின்ன பசங்களாம் இங்கே தான் விளையாடிட்டு இருப்பானுங்க, எல்லாரையும் அடித்து நவுத்திடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த திருப்பி வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம ஹீரோ வந்து செத்து போன மாதிரி தான் கணக்கு. ஸோ கேமஸு அடால்ஃப் அதுக்கப்புறம் நம்ம ஷேடோ டாக் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹோல் பாஸ்கெட்பால் கிளான் ஆர்மிக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கணக்கு. அப்போ தான் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றினதை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து உன்னை காப்பாற்றிட்டேன் பார்த்தியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி விடால, ஸோ அதனால் நான் உன்னை 2 வாட்டி காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன் இந்த ரோப்பை வந்து நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது
ஏன்னா நீ ஒரு ஸ்லேவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவனை வந்து ஸ்லேவாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்சி இழுத்துட்டு இதுக்கு மேலே நீ என்னோட ஸ்லேவாக தான் இருக்க போகிற, சரி உனக்கு வந்து இப்போதைக்கு என்ன டைட்டில் கொடுக்கலான்னு வந்து நான் வந்து யோசிக்கிறேன், ஸோ என்னை இதுக்கு மேலே மாஸ்டர்னு கூப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சரி இங்கேருந்து சீக்கிரமாக போவோம், போயிட்டு மேட்ரியார்க்கோட வீட்டை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ மேட்ரியார்க்குன்றவங்க எல்லாரோட பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த ட்ரெடிஷன் பற்றி சொல்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஈஸியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் எங்கேயாவது தூங்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் எங்கேயுமே வந்து கூச்சப்பட தேவையில்ல, எங்கே பெட் இருந்தாலும் போய் படுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ இதுதான் மேட்ரியார்க்கோட ஹவுஸ். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போனோடனே அம்மாவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். ஓ நீ எப்பயுமே ஒரு பையனை பற்றி பேசிகிட்டே இருப்பியா, அந்த பையனா அது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே நான் எப்போ அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து லைட்டாக வந்து ப்ளஷ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், அப்போ மேட்ரியார்க்கோட பொண்ணு தானா இவங்க, ஸோ அப்போ இவங்க தான் பேலக் ட்ரைபோட நைட் ஃபாக்ஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். அதாவது நம்ம ஹியூகோவோட மூக்கில் வந்து ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருக்கு இல்லையா, ஸோ அது காரணமே இவங்க தான், இவங்களோட வேலை தான் அது. அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், ஸோ நான் வந்து ஹெட் ஆன் காம்பேட்டில் வந்து இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து 0%, அசசினேஷனு 0%, எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கே வந்து 20% தான் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அசால்ட்டாக வந்து கொண்டுருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க மூஞ்சி வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்குறான். ஏன்னா பாஸ்கெட்பால் கிளான் தானே எதிரி, அதனால் எனக்கு தெரிஞ்சு உன்னோட மூஞ்சி நான் ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஓ எல்லா மென்மே வந்துட்டு ஒரே மாதிரி தானே இருப்பீங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்லையே கரெக்டான ஆள் தான் கூப்பிட்டு வந்திருக்க போல், எனக்கு தெரிஞ்சு இவனை வேஸ்ட்டாக வந்து எதுவும் இது பண்ணுறாத அப்படின்னு நம்ம சொல்லும் போது நான் வந்து ஸ்லேவாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம அயனை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்டே கேட்குறாங்க உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னோட பேர் தான் அயன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தான் பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஆல்ரெடி படித்ததுனால டக்குன்னு வந்து வளர்ட்டேன், சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தான் விக்கர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அயன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உன்னோட மாஸ்டர் வந்து இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடக்கூடாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு ஸ்லேவ் வந்து இப்படி பேசுவேன், ஸோ ஃபஸ்ட்டு நீ என்னோட ஃபஸ்ட் ஆர்டரை வந்து ஒபே பண்ணு, ஸோ போய் சீக்கிரமாக ஒரு வீடு வந்து கட்டு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஏன்னா இவனுக்குலாம் என்ன வீடு கட்ட தெரிய போகுது, அதுவும் இல்லாமல் இவெல்லாம் என்ன பண்ண போகிறான்னு சொன்னால் நம்ம ஹீரோ அசால்ட்டாக வந்து ஒரு டென்ட் வந்து கட்டிடுவான், பர்ஃபெக்டான டென்ட் வந்து கட்டுவான். அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா இவனுக்குலாம் எதுவும் தெரியாதுன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இந்த க்ரூஷியலான சுச்சுவேஷன்ஸ்லாம் போன லைஃப்பில் வந்துட்டு சோல்ஜர்ஸாக இருந்தான் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு தேவையான இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்டே பண்ணுன்றதுனால அவன் வந்து இதெல்லாம் கற்று வச்சுருப்பான். அப்போ நீ இன்னுமே சூப்பராக பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் கரெக்டாக வந்து இது பண்ணியிருக்கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்பவே புத்திசாலி தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து மேட்ரியார்க்கோட வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான மாதிரி செங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணுவான்னா இந்த மண்ணெல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு செங்கல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுவான், பிரிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி ஹீட் பண்ணி மேட்ரியார்க்கோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அந்த பில்லர் இருக்கும் இல்லையா, அதான் நம்ம ஹீரோ போய் ஒரு பில்லராக நின்றுட்டு இருப்பானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஸோ அந்த பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக்ஸ் எல்லாம் வச்சு அந்த பில்லரை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுறான். அப்போ தான் வந்துட்டு அவங்க வந்து பரவாயில்லையே என்னோட பொண்ணு வந்து கரெக்டான ஆள் தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்கா போல், அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபுல்லாக வந்து அந்த வீட்டிலே வந்து ஹெல்ப் பண்ணி, ஸோ மேட்ரியாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ மொத்த வீடையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்றான். அப்போ தான் நம்ம ஹீரோ திரும்பி வந்து தண்ணிக்கிட்ட வரான். ஸோ தண்ணிக்கிட்ட வந்து அவனோட கிளாத்தை வந்து கழுவிட்டு இருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இங்கே பாஸ்கெட்பால் கிளானில் இருக்கிறத விட இங்கே ரொம்பவே எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஈவன் அந்த அண்டர்டாக் சிட்டியில் கூட நான் இந்தளவுக்கு நிம்மதியாக இருந்ததில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ நீ பேசும்போது ரொம்பவுமே டிசிப்ளின்டாக பேசுகிற, அதுவும் இல்லாமல் உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா ஸ்லேவ் மாதிரியும் கிடையாது, நீ வந்து ரொம்பவுமே லைக் ஜாலியாக தான் இருக்க போலியப்பா அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து எல்லாருமே மீட்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு பெரிய மீட்டை வந்து பிடிச்சாகணும், பெரிய சாப்பாடுக்காக ஒரு அனிமலை வந்து ஹண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேணால் ஒரு ட்ரை கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹண்டிங் கமாண்டராக ஒரு அடுத்த ஒரு பயணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா அவன் இருப்பான் இல்லையா அஹன்னு ஒருத்தன், அதான் நம்ம ஹீரோ அடிப்பானே, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக நின்று பார்த்துட்டு இருப்பான், எப்படி இந்த நாய் கூட வந்து இந்த பொண்ணு சேர்ந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவுமே ஜலசியாக வந்து இருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து சுத்தமாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தா பிடிக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே க்ளோஸில் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வந்து இன்னுமே வந்து அவனுக்கு கோவம் வருது.
ஸோ அப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஸோ மேட்ரியார்க்கும் பேட்ரியார்க்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ பேட்ரியார்க்குன்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ராயல் கிளான் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பாஸ்கர்வெல் கிளானு, அதுக்கப்புறம் மார்க் கிளானு, ஸோ இவங்களுக்கு இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியார்க்கு. ஸோ இதே மாதிரி இந்த பார்பேரியன் ட்ரைப்ஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரியார்க். இந்த மாதிரி இந்த ட்ரைபை சேர்ந்தவங்கலாம் வந்து மேட்ரியார்க்குன்ற போது தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதா இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரையும் வந்துட்டு க்ளோஸில் வச்சு வந்து பார்த்துட்டு இருக்கான். எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்க மாட்டேங்குது. ரொம்பவே வயிற்றுச்சலில் வந்துட்டு கோவத்தில் வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் இவங்க 2 பேருமே இன்னுமே அந்த க்ளோஸில் உட்காந்து பேசிட்டு அவன் வந்து இந்த சண்டைக்கு, அதாவது ஒரு பெரிய ப்ரே வந்து பிடிக்கணுன்ற ஒரு லட்சியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கேருந்து வந்து போகிறாங்க. ஸோ இவனையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பேலக்ஸோட ஷாமன்ன்ற மாதிரி ஒரு ஆளை வந்து காட்டுறாங்க. ஸோ இவரோட பேர் ஆஹியூமன். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட குறி சொல்கிற ஒரு மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவுமே டஃப்பான டைமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து மார்க் போடுவார். ஸோ ஏன் போடுவாங்கன்னா, பேலக்ஸோட ஹண்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ரே வந்து கொன்னதுக்கப்புறம், அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த அனிமல்ஸ் வந்து கொன்னதுக்கப்புறம் ரொம்பவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்களாம். அதாவது ஒரு உயிரை வந்து கொண்டோமேன்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அவங்களோட மூஞ்சில் வந்து கறியை வந்து பூசி, ஸோ அவங்க வந்து காட் ஆஃப் டெத்துக்கிட்ட இருந்து அவங்கள வந்து மறைச்சிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒருத்தவங்களுமே இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அயனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம இது வந்து டக்குன்னு சிரித்தோடனே வந்துட்டு உடனே அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. சவிச்சுட்டு இருந்தா சீக்கிரமாக இதை வந்து போடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து எடுத்து ஒரு பெல்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த நாய்க்கெலாம் வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெல்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஒரு டார்க் கலர் நான் போடணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்து நாங்கள் வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ரே வந்து இதை உங்களோட கழுத்தை வந்து லைக் டார்கெட் வச்சுச்சுன்னா இது யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்துட்டு தப்பிப்போன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ ஹண்ட்டுக்கு வந்து ரெடியாக வராங்க. ஸோ டக்குன்னு என்னை வந்து நல்லா பிடிச்சிக்கோ, இல்லைனா கீழே விழுந்துற மாதிரி சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து விழுந்துறான் பிடிக்காம. அப்போ உடனே வந்துட்டு அவன் திருப்பி ஆகன்னு வந்து வந்துடுறான். ஸோ வந்துட்டு இவன் கூட என்னத்துக்கு இன்னும் ஃப்ரீயாக வந்து சுற்றிட்டு இருக்கீங்க, ஒரு ஸ்லேவ் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சீக்கிரமாக போய் இந்த இடத்துல வந்து பெரிய ப்ரே வந்து நான் தான் பிடிக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் ஹண்டிங் குரூப்போட கேப்டனாகவுமே நான் தான் ஆக போகிறேன். ஸோ என்னோட கிராண்ட் ஃபாதரோட ஹானர் வந்து நான் பெருசாக வந்து காட்டுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து திமிரா பேசிகிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, உன்னோட கிராண்ட் ஃபாதர் பற்றிலாம் ஏன்டா இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அடிச்சிருவான். நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அவனோட அம்போட இது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வந்து எடுத்துகிட்டு ஓடிடுவான். அப்போ வந்து திருப்பியும் நம்ம ஹீரோ வந்து அடிக்கலான்னு அவன் வரும்போது நம்ம ஐயனுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்தது. ஸோ அதனால் என்னோட ஸ்லேவ் எப்படா நீ அடிப்பன்ற மாதிரி அவங்க வந்து செம்ம கோவத்தில் வந்து முன்னாடி போவாங்க. அப்போ திருப்பி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிற்பானா. அப்போ வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லேவுக்கெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்குறீங்க, ஒரு பேலக் வாரியர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்லேவ் கூட வந்து இந்த அளவுக்கு க்ளோஸாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் என்னோட ஸ்லேவ் தான், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு அடி வந்து வைப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துருவான். அப்போ தான் வந்துட்டு திருப்பியும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு அவங்க திரும்பிடுவாங்க. ஸோ குதிரையிலேருந்து போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருப்பானா. அப்போ டக்குன்னு திரும்பிட்டு நான் அடித்தது வலிச்சிச்சா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு லைக் எந்த இடத்துல காயம் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து லிக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பேலக் வாரியர்ஸோட ஒரு ட்ரெடிஷன் ஆமாம். ஸோ நம்மளால் எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அங்கேருந்து அந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் நடக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு லைட்டாக வந்து ப்ளஷ் பண்ணுறான். ஸோ அவங்களுமே வந்து ப்ளஷ் ஆகுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வேணும்னு பண்ணல, ஸோ என்னை ரொம்ப வலிச்சிருந்துச்சுன்னா என்னை வந்து மன்னிச்சிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. மேபி அவங்களால இந்த ரியாக்ஷன் வச்சே இங்கே என்ன நடந்தாலும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளே வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. ஸோ நீங்களாம் இப்படி தான் பண்ணுவீங்களா, ஏன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அந்த மாதிரி அடிப்பீங்களான்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவன் வந்து கேட்குறான். ஸோ நாங்கள் வந்து பேலக் வாரியர் வந்து எப்போயுமே வந்துட்டு அவங்களோட வார்த்தையை வந்து காப்பாற்றுவோம், ஸோ அதனால் நான் தான் வந்து இது பண்ணிட்டேன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறான். ஸோ என்ன கேட்டாலும் பண்ணுவியான்ற மாதிரி அவங்க வந்து சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், எனக்கு வந்து வில்லு விடுறதுக்கு வந்து கற்றுக் கொடுங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ அதை கேட்டு அவங்களுமே வந்துட்டு சரின்ற மாதிரி சொல்லி வில்லு விடுறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வில்லுலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு திறமை எதுவும் இல்லைன்ற மாதிரி நம்ம இவங்களே அயனே வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு நான் எந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தாலுமே வேலைக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்கு பவ்வை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதுவும் இல்லாமல் இந்த பேலக் வாரியர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ரொம்பவே ஈஸியாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து வாப்பா ஒரு ஹண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு ரிவர் தான். ஸோ அங்கே வந்துட்டு அவங்களோட கிராண்ட்மா சொல்லி கொடுத்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா ஒரு பெரிய பியர், ஆக்ஸ் பியர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வரும். ஸோ நார்மலாக ஒரு ஆக்ஸ் பியர் தான் அது. ஸோ அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலே அது வந்து ஒரு சுப்பீரியரான பிளட் லைனில் வந்து பிறந்தது. ஸோ அதனால் அதை வந்து கொல்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்போ தான் வந்து இவங்க 2 பேருமே நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட இங்கே வந்து சிம்பிளாக ஒரே விஷயம் தான். ஸோ இங்கே என்ன
அதாவதுனா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேல் பியர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் பியரை வந்து தேடிட்டு இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யார் நம்ம ஹீரோ வந்து இமேஜின் பண்ணிட்டு இருப்போம். அப்போ தான் வந்துட்டு நம்ம அயன் வந்து சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் பியர் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு வீக்கான ஒரு மேலே தான் வந்து தேடும். ஏன்னா அவங்களோட மெயின் பர்பஸ் வந்து ப்ரீடிங் மட்டும் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து சர்வைவ்னஸ்க்காக வந்துட்டு நம்ம ஃபீமேல் பியர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நம்ம சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து காட்டுறாங்க. ஸோ அதில் அவங்க 2 பேருமே வந்து போயிட்டுருக்காங்க. இவங்களோட டெக்னிக்கே எனக்கு புரிய மாட்டேங்குதேப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பியர் வந்து ஹண்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ரீடிங் பண்ணி லைக் அவங்களோட பாப்புலேஷன் அதிகமாக்குனா சாப்பாடு வந்து ஈஸியாக கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து ஃபுட்டு வந்து வைக்கிறாங்க பியருக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, வேணும்னா நீ கூட எடுத்து சாப்பிட்டுக்கோப்பா, ஏன்னா 4 நாளாக ஒழுங்காக சாப்பிடல வேறு நீ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நம்ம ஹீரோமே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு இது வந்து ரொம்ப நார்மலாக இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து மேலே வந்து கொட்டிடுறான். அப்போ தான் அவங்க வந்து கிட்ட வருவாங்க. பார்த்தா அந்த கேவ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேவ்லேருந்து ஒரு பெரிய ஃபீமேல் ஆக்ஸ் பியர் வந்து வெளில வரும். ஸோ வெளில வந்து கத்துனோடனே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு போல், இப்போதைக்கு நம்ம தான் கையில் மாட்டோம், நம்ம சீக்கிரமாக தப்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து சீக்கிரமாக தூங்க போயிடுச்சுன்னா நம்ம வந்து நம்மளோட ஹண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஒரு ஸ்னோ லேண்டுன்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து போகிறாங்க. அதாவது மொத்தம் பனியாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு திருப்பியும் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறான். ஏன்னா பயங்கரமாக வந்து கோல்ட்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அவங்களுமே வந்து சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோவுமே வந்து டைட்டாக பிடிச்சோன்னே அவங்க வந்து லைட்டாக வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அங்கே ஒரு பியர் வந்து இருக்கும். ஸோ அது டக்குன்னு காணாமல் போயிடும். ஸோ பார்த்தா அது ஒரு கேவுக்குள்ளேருந்து பெருசாக வந்து வரும் ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே ஷாக்கில் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஈவன் நம்ம அயன்மே வந்து பயங்கர ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.